ஏங்க முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்க? போய் கதவை தாப்பா போட்டுட்டு வந்துருங்க. அடேங்கப்பா, என்ன அறிவு கள்ளி! உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்னப்பா ராமகிருஷ்ணா? இல்ல, நான் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு போல இருக்கு, அப்புறம் வந்து பேசிக்கிறேன். வேணாம் வேணாம், மறுபடியும் நீ வரும்போது இதே மாதிரி தொல்லை கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? வந்ததுதான் வந்துட்ட, கெடுக்க வேண்டியதெல்லாம் கெடுத்துட்ட, வந்து உட்காந்து விஷயத்தை சொல்லு. என்னப்பா இந்த நேரத்துல? அது வந்து ராஜகோபால, இதை எப்படி கூட சொல்றதுன்னே எனக்கு. நாங்கெல்லாம் வாயால தான் சொல்லுவோம். அடையாப்பா புரியாம பேசிட்டு இருக்க. வேற ஒண்ணும் இல்லப்பா, நான் ஆபீஸுக்கு போனவன் ஒரு மூடு வந்து திரும்பி வந்தேன். என் பொண்டாட்டி என்ன செஞ்சா தெரியுமா? பிடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். ஒண்ணு கதை நடக்க மாட்டேங்குது. முன்னால போனா கடிக்கிறா, பின்னால வந்தா இடிக்கிறா. உன்ன மாதிரி எல்லாம் இப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியலையப்பா. எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. ஆரம்பத்துல என் புஞ்சாதி கூட இப்படித்தான் முரண்டு பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? தட்டுறத்துல தட்டின பொட்டுன்னு பெட்ல விழுந்துட்டான். இப்பெல்லாம் என் புஞ்சாதியை நான் தொந்தரவு பண்றதே கிடையாது. அவதான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணும் இல்ல. இப்ப பாரு, மணி 10:30, பட்ட பகல். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, நான் வசம் மாட்டிக்கிட்டு இருப்பேன். அப்படி என்னப்பா டெக்னிக் வச்சிருக்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடப்பா. சொல்றேன், காதை கொடு. இத பாரு, இந்த டெக்னிக்க மாத்திரம் நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்க, எண்ணி 6 மாசத்துல நீ படுத்த படுக்கை ஆயிடுவேன். அந்த அளவுக்கு வீக் ஆயிடுவேன். அட வரேன்ப்பா. என்னது, இவன் போற வேகத்தை பார்த்தா 3 நாள்ல படுத்த படுக்கை ஆயிடுவான் போல இருக்கு. லதா, ஏய் லதா, ஏய் வாடிங்க. என்ன டியா? ஆமாண்டி, நான் கூப்பிட்டு இருக்கேன். அங்க என்னடி குத்துக்கலாட்டு நின்னுட்டு இருக்க? கடவுளே, இவருக்கு என்னாச்சு? என்னங்க? என்னங்க வா, நான் 2 நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்டி. ஏங்க? லாட்ஜுக்கு போறேன்டி. எதுக்கு? எதுக்கா? தலையில கை வீசுங்க. அருகட்டோல குத்துனா பாரு, மனுஷ இருப்பானாடி இந்த வீட்டுல? மனுஷ இருப்பானா இந்த வீட்டுல? லாட்ஜுக்கு போவேன், ரூம போடுவேன், புரோக்கர் வருவான், 5-6 பொண்ணுங்களோட போட்டா காட்டுவான். அதுல லட்டு மாதிரி அழகா, எப்படி லட்டு லட்டு மாதிரி இருக்கிற உன்னை செலக்ட் பண்ணுவேன். எவ்வளோ ரேட்டும்பேன்? 250. இந்தா புடி 50 சேர்த்து 300 கொடுப்பேன். எப்படி 50 ரூபாய் சேர்த்து கொடுப்பேன். ஏன் பணம் நீ ஒண்ணும் கேட்க முடியாது. பாரு, பர்ஸ் நிறைய பணம் வச்சிருக்கிறேன். கம்ப்ளீட்டா இன்னைக்கு அதை தீர்த்து தான் வர போறேன். அங்க ராத்திரியும் கிடையாது, நமக்கு பகலும் கிடையாது. ஃப்ரீ ஃப்ரீ. பெரிய கிராக்கி பண்ணிக்கிறான். உலகத்திலே இவதான் பொம்பளை மாதிரி. கேட 2 நாளைக்கு தனியா, அப்ப தாண்டி உனக்கு புத்தி வரும். கொஞ்சம் இருங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஆபீஸ்ல உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு உங்க நல்லதுக்காக தானே சொன்னேன். அப்படியே நான் தப்பா சொன்னா கூட நீங்க கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா? கொடுங்க, வாங்க. டெக்னிக் வேலை செய்யும் போலதான் இருக்கு. ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, ஏய்யா ஏய்யா அழுவுற? பிரார்த்தனை, பரிதவிப்பு, மோசம் போயிட்டேன். ராமகிருஷ்ணா, உன்ன லாட்ஜுக்கு போக சொல்லி ஐடியா கொடுக்க போய் இப்ப ஏன் பொஞ்சாதி ஏன் மேல கோச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டான். ஏய்யா என்ன ஏயா? புருஷன் பொஞ்சாதி ரகசியத்தை நீ எப்படி 3வது மனுஷங்கிட்ட சொல்லுவ? அந்த மனுஷன் என்ன பத்தி எவ்வளவு படுமட்டமா நினைப்பாரு. இனிமே உன் கூட வாழறத விட ஒரு கழுதியோட வாழலான்னு சொல்லி அவ அப்பா வீட்டுக்கு போயிட்டா. ஐயா கரெக்டா தாயா சொல்லிருக்காங்க. சும்மாரியா? வெந்த புள்ள ஸ்க்ரூ டிரைவரை விடுற. ராமகிருஷ்ணா, என்னய்யா? அவளை திருப்பி கொண்டாடுறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்ல. டெக்னிக்கா? யோ, எனக்கு 1000 வேலை இருக்கு. போய்யா. நான் சொன்ன டெக்னிக் உனக்கு அமோகமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஆகல. போறேன். இப்ப பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஏறினவளை இறக்கறேன். சரஸ்வதி, சகலகலாவள்ளி, தினமும் உன்ன நினைச்சுதான் பூஜை பண்றேன். என்ன நீ கைவிட்டுறாத. அடாடாடா, என்ன பக்தி! வரும்போதே ஊதுபத்தியோட வந்து தெய்வ பக்தியோட சாமி கும்பிடுற ஒரே ஆள் நீதான்யா. சரசு, பஸ்லயா வந்த? இல்ல, பிளேன்ல வந்த. பிளேன்காரன் உங்க வீட்லயே வந்து ஏத்துறானா? ஆமா, மத்தியான சாப்பாடுக்கு என்ன கொண்டு வந்த? ஏன் என்னோட சாப்பாட நீ சாப்பிடுற,
உன்னோட சாப்பாட நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு நான் விரதம். அப்ப சும்மா வந்த? இல்ல, கால்ல செருப்போட வந்தேன். யோ பட்ட பரமசிவம், என்னையா சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொம்பளையா இருந்தா கால்ல செருப்பு போட மாட்டாங்களா? வேலை பாரியா வெங்காயம். அப்ப நான் அடிக்கட்டுமா? எதை? டைப்ப. அதான பார்த்தேன். சரசு, உன்னை பத்தி நான் எவ்வளவு சிறப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ செருப்பா நினைக்கிறீ? இது நியாயமா? சரசு, இத பாத்துக்கிட்டியா? இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த போன் வேற. யார் ரமடைய இந்த நேரத்துல? இடியட், நான் தான் மேனேஜிங் டைரக்டர் பேசுறேன். சார், உங்களே இல்ல சார். சொல்லுங்க சார். ராமகிருஷ்ணன் வந்தாச்சா? சரசு வந்தாச்சு சார். நான்சென்ஸ். ராமகிருஷ்ணன் வந்தாச்சா? வரல சார். சரி, அப்போ அண்ணாமலை ஏஜென்சி ஃபைல் எடுத்துட்டு நீ எங்க வா. சரிங்க சார். இந்த ஃபைல எங்க வச்ச? அண்ணாமலை ஏஜென்சி ஃபைலு. ஐயோ, எம்டி வேற கூப்பிடாரு. எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? சார், இல்ல. அண்ணாமலை ஏஜென்சிஸ் ஃபைல் தானே தேடுறீங்க? ஆமா. இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? என்னையா அது? ஃபைல் சார். ஃபைல் தெரியுது. எல்லாம் சரியா பார்த்து தான் கொண்டு வந்தியா? பார்த்தா சார் கொண்டு வந்தேன். ஃபிகர் கரெக்டா இருக்கும் சார். கரெக்டா இருக்கு. இந்த ஃபிகர். ஐயோ. சார், இந்த வயசுல அம்மாவுக்கு த்ரோ பண்றீங்களா? ஐயோ. கெட் அவுட். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். யூ ஆர் ஃபயர்ட். சார், ஏன் கால வர்ற? கால வரல சார், பிடிக்கிறேன் சார். என்ன எப்படியாவது வச்சுங்க சார். உன்னை வச்சு நான் என்ன பண்றது? வேலைக்கு வச்சுங்க சார். ஒளிஞ்சு போயா 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 வெளியே போயா. சார், அந்த போட்டோ கொடுக்குறீங்களா? கெட் அவுட். ஹலோ. ஹேய். எம்டி பாராட்டி இருப்பாரு. உங்க விட்டு பாராட்டா, எங்க விட்டு பாராட்டா? பரிசு கூட கிடைச்சிருக்குமே. கிடைச்சது மறக்கவே முடியாதுல்ல. உள்ள என்னமோ அரை உளுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது அரையாச்சா? எப்படி கீழே விழுந்துட்டாரு. உடனே நான் தூக்கி விட்டேன். சரி, சரி. எம்மா. என்ன அம்மா? ஒண்ணும் இல்ல, பல்லு வலி. 2 பல்லு ஆஸ்பத்திரியில புடிங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஏன்பா ஆஸ்பத்திரிக்கு போனோம்? எனக்கு கூட பல்லு வலி இருந்தது. 2 நாள் பல்லு விளக்கல, சரியா போச்சு. அதே ஃபாலோ பண்ணு. சிவரா சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய், எப்படி அழுது வடிற? என் நிலைமை அப்படி ஆயிருச்சு. உங்களை உடனே எம்டி கூப்பிட்டாரு சார். ஓகே, நான் பாக்குறேன். ஐயா, இங்கேயும் பயிலா சிக்கல் தான். இறங்க. மெதுவா மெதுவா மெதுவா. இந்த பாரு, உண்மையான அண்ணன் தங்கச்சி மாதிரியே நடிக்கணும். நீங்க நாடகம் நடிகீங்க, உங்களை பணம் கொடுத்து செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கிறங்கிறது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சது என் பொழப்பே கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. அதுக்குதான் 500 ரூபாய் கை நீட்டி வாங்கியிருக்கோம். உள்ள வந்து பாருங்க எங்க நடிப்ப. அப்படின்னா சரி. ஆனா ஒண்ணு, என்ன? சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் எங்களை விட்டுறணும். ஏன்? இன்னைக்கு அண்ணாமலை மன்றத்துல எங்களுக்கு நாடகம் இருக்கு. 6 மணிக்கு தானே? ஆமா. அதுக்கு மேல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? வாங்க. எங்க அந்த பூவெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணு ஜோரா இருக்கணும். வாங்க வாங்க. மேடம். ஹாய், எவ்வளவு பெரிய வீடு. ஐ, அருமையான சோஃபா. மேடம் உட்காருங்க. வெச்சனா பாரு. நான் சொன்னதெல்லாம் நல்லா கவனம் வச்சுங்க. உன் பேரு சுலக்ஷனா, உன் பேரு அர்ச்சனா. சரிங்க மாமா. மாமாவா? கிழிஞ்சது போ. எடு கைய. நான் மாமனும் இல்ல மச்சானும் இல்ல. நான் அண்ணன், நீங்க 2 பேரும் தங்கச்சிங்க. புரிஞ்சுதா? மன்னிச்சுக்கங்க, எல்லாரையும் மாமா மாமான்னு கூப்பிட்டே பழகி போச்சு. புதுசா அண்ணன் வாயில வர மாட்டேங்குது. சனினே தருத்திரங்களே, கருமம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தங்க. இவங்க 2 பேரும் என் தங்கச்சிங்க. நான் சொல்லிங்க. உன் பேர் என்னமா? என் பேரு அர்ச்சனா. ஏண்டி அறிவு கிட்டவளே, என் பேர் தானே அர்ச்சனா. இல்ல, என் பேர் தான் அர்ச்சனா. என் பேர் தாண்டி அர்ச்சனா. இல்ல, என் பேர் தான். என் பேர் தான் அர்ச்சனா. சொல்லுங்களே. எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அவ பேரு சுலக்ஷனா, என் பேர் அர்ச்சனா. நீங்க தானே பேர் வச்சீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏங்க, அப்பா அம்மா தானே பேர் வைப்பாங்க, நீங்களா வச்சீங்க? அது வந்துங்க, எங்க அப்பா அம்மா தான் பேர் வச்சாங்க. அது ரொம்ப பழசா இருந்ததுங்க. அதனால நான் கொஞ்சம் மாத்தி மாடர்னா வச்சுங்க. இவ பேரு சுலக்ஷனா, இவ பேரு அர்ச்சனா. எப்படி பேர் நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நேத்து ராத்திரி நாடகம் முடிஞ்சு சாப்பிட்டது. நாடகமா? என்ன சொல்றாங்க? அது வந்து நேத்து நைட்டு டிவில தெனாலிராம நாடகம் போட்டாங்கல்ல, அத ஆமா. பாத்துட்டு சாப்பிட்டத சொல்றான். ஓ, இல்ல அதான் சொல்றான். 1 minute, இப்பயே ரெடி பண்றேன். கழுவி விழா வரும்போது நான் வாங்கி போட்டேன். பண்ணியார தின்னீங்களே, இப்ப அதுக்குள்ள என்ன பசிக்குது? என் மானத்தையே வாங்குறீங்களே. ஆமா,
பொல்லாத டிஃபன் வாங்கி கொடுத்தேன். 2 இட்லி 1 தோசை. இவளுக்கு ஒரு கண்ணாடி, அதுக்கு ஒரு போஸ். சனிய தருத்துற கருதி சனிய. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வையுள்ள போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். நீங்க பேசிட்டு வாங்க. மாமா போகையில மறக்காம பிரியாணி வாங்கி கொடு மாமா. விட்டா என்னையே தின்னுடுவீங்களே. கழுத எடு. என்ன என்னவா எடுக்கிறியா? அப்ப நான் எடுக்கட்டுமா? கழுத திருட்டு கழுத தின்னதும் இல்லாத திருட்டு வேற. என்ன 500 ரூபாய் கொடுத்துட்டு இந்த அடி அடிக்கிற? ஒண்ணு விடுவாமா? வாய மூடு. அம்மா தாயே, இந்த வீட்டு விட்டு போற வரைக்கும் என் மரியாதையை கொஞ்சம் காப்பாத்துங்கம்மா. கடவுளே. சரசு, நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துறேன். அது விஷயமா நீ சொல்லவே இல்லையே. உன்னதான் எனக்கு பிடிக்கலையே, அப்புறம் எப்படி சொல்லுவேன்? நானும் ராமகிருஷ்ண சார் மாதிரியே ஏஜென்சி எடுக்கிறேன், உன்னை புடிக்கிறேன். கலிய பெருமாள். வணக்கம் சார். நான் சொல்லல, அதுக்கு தான் வந்திருக்கா பாத்தியா? சார் ஏஜென்சியா? ஆஹா, இவ்வளவு பணிவா வந்திருக்கீங்களே, யாருங்க நீங்க? ஆரம்பத்துல பணிவாத்தான் வருவேன், போக போக அனுபவத்துல நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. நான் இப்பவே தெரிஞ்சுக்கிறேன். யாருங்க நீங்க? சைடு சீட்டு சரசா இருக்கு, அதோட ஒண்ணு விட்ட சித்தப்பா. அடடடட, ஒண்ணுட்டு சித்தப்பா நீங்க தானா? ஆமா. உட்காருங்க. சித்தப்பா என்னப்பா? எப்பப்பா வந்தீங்க? இப்பட்டாப்பா வந்தேன். சரிதான்ப்பா. அப்பப்பா, என்ன பாசம், என்ன பாசம். சார், நான் சரசிட்ட ஒரு லவ் லெட்டர் கொடுத்திருந்தேன். அது உங்களுக்கு எடுத்தா முடிவு சொல்ற முடிச்சு. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அந்த முடிவை சொல்றது தானே வந்தேன். ஆ. கொஞ்சம் முன்னால வர்றீங்களா? எதுக்கு? முடிவை சொல்றதுக்கு. யார் அவன்? மின்னல் மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒண்ணு விட்டான், போயிட்டான். அவருதாங்க என் ஒண்ணு விட்ட சித்தப்பா. யாராச்சும் தப்பு பண்ணா வருவாரு, ஒண்ணு விடுவாரு, போயிடுவாரு. இதுக்கு பேர் தான் ஒண்ணு விட்டு சித்தப்பாவா? ஆமா. நான் என்னமோன்னு நினைச்சேன். சரசு, மேட்ர நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாமே. நீ ஐநாச வரைக்கும் போயிட்டியே, என்ன ஏன் நீ வெறுக்கிற? அமாவாசை இருட்டு மாதிரி இருக்கிற, அதான் வெறுக்கிற. சரசு, நிறவெறி கூடாதுன்னு உலகமே பேசுது. கருப்பா இருக்கிறது ஏன் தப்பா? எங்க ஆத்தாளும் கருப்பு, எங்க அப்பனும் கருப்பு. நான் பிறந்ததோ நெய்வேலி, சொரங்கம், அதுவும் கருப்பு. நான் எப்படி சிகப்பாக முடியும்? நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா சரசு. எதுக்கும் ஆ. என் ஒண்ணு விட்ட சித்தப்பாவை ஆ. கலக்கு. சரி, கலக்கவே வேணாமா? கலக்கவே வேணாம். இப்ப என்ன கலக்குது? நான் இங்க பிறந்தது. சார், என்னையா? எனக்கு 1 மணி நேரம் பர்மிஷன் வேணும். எதுக்கு? முத என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்க போகுது. ஐயா, ரிட்டையர்ட் ஆக போற வயசு வந்தாச்சு, இப்ப குழந்தை பிறக்க போதா உனக்கு? அது சார், எங்க அக்கா பொண்ண சின்ன வயசா இருக்கும் போதே எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. வயசுக்கு வந்துருவான்னு வெயிட் பண்ண. எனக்கு வழுக்கையே விழுந்துருச்சு. இப்ப அவ வயசுக்கு வந்துட்டான். 7 மாசம் கர்ப்பம். அதுக்காக குங்குமப்பூ வாங்க போறேன். குங்குமப்பூ எதுக்குயா? கர்ப்பமா இருக்கிறவங்க குங்குமப்பூ சாப்பிட்டா பிறக்க போற குழந்தை ரோசா பூ மாதிரி